ஹாய், இன்னைக்கு நம்ம ஆர்ட் டீச்சர் ட்ரைனிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Q-tip பெயிண்டிங். Q-tipனா பட்ஸ் வச்சு பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு வந்து பிக்சர் எடுத்துக்கணும். இந்த பிக்சர் வந்து என்ன பிக்சர் இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சிக்கணும். இதில் ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா வரைஞ்சிக்கணும். இந்த ரெண்டு செரியில் வந்து ரெண்டு ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, அதை வரைஞ்சிக்கணும். இப்போ நம்ம வந்து அது எந்த சைஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவைட் பண்ணிக்கணும். ஃபார்மேஷன் இந்த இடத்துல ஒரு ரவுண்டு, இந்த இடத்துல ஒரு ரவுண்டு, பாதி பாதியாக பிரித்து அந்த டயக்ராமை அப்படியே ரொம்ப ஹெச்பி பென்சில் வச்சு ரொம்ப லைட்டாக வரைஞ்சிக்கணும். நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரிஃப்ளெக்ஷனுக்கும் அதையுமே நான் வரைஞ்சிட்டேன். எங்கே ரிஃப்ளெக்ஷன் வருமோ அதையுமே நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பட்ஸ் எடுத்துகிட்டு, பட்ஸுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா Q சொல்லுவாங்க, QUE, Q-tip பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து தேவையான கலர்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இதில் அடிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது வந்து சீனியர் லெவல்னால நம்ம ஃபஸ்ட்டு லைட் கலர்லேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், டயக்ராம் எப்போ பெயிண்டிங்கோ கலரிங்கோ எப்போவுமே வந்து மேலேருந்து தான் கீழே ஃபில் பண்ணணும். கீழே இருந்து நடுவில் செரியை அடிச்சுட்டு அப்புறம் லீஃப் அடிச்சுட்டு அப்புறமா பேக்ரவுண்டுக்கு போகக்கூடாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு பேக்கில் என்ன கலர் இருக்கோ அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் என்ன கலர் இருக்கோ அதுக்கப்புறம் முன்னாடி அந்த மாதிரி கலர்ஸை பார்த்து தான் அடிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் இருக்கிற கலர் பேக்கில் இருக்கிற கலர்ஸை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லோ கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், டார்க் ப்ளூ, ஒயிட்டு, கொஞ்சம் பிளாக்கு, ரெட் கலரு, அப்புறம் க்ரீனு, லைட் க்ரீனு, அப்புறம் வந்து ஒயிட்டு, ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒயிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் மிக்ஸாக இருக்கனால நம்ம எப்போவுமே எடுத்த உடனே டார்க் கலர்ஸை கொடுக்கக்கூடாது. நம்ம லைட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் தான் மேலே டார்க் கலர் கொடுத்தா தான் அந்த ஒரு 3D லுக்கு நம்மளுக்கு கிடைக்கும், அந்த ரியலிஸ்டிக் லுக்கு கிடைக்கும். உண்மையாலுமே வந்து அந்த செரி இருக்கிற மாதிரி அந்த லுக்கு வந்து நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டேன். பேக்ரவுண்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அந்த லீஃபும் ஸ்டெம்மும் இருக்குது. ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நான் லைட் க்ரீன் கொடுத்துட்ட பிறகு நான் டார்க் க்ரீன் எடுத்து டார்க் க்ரீன் எந்த இடத்துல இருக்கோ நான் அந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறேன். பிகாஸ் ஒரு சைடு வந்து லைட் க்ரீன் இருக்கிற இடத்துல வந்து ரிஃப்ளெக்ஷன் படுது, டார்க் க்ரீன் இருக்கிற சைடில் வந்து அந்த நிழல் படுது, ஷேடோ படுது. ஸோ ரெண்டுமே இதில் வந்து கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒரு சைடு வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆப்போசிட் சைடில் வந்து டார்க் கலர் இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் அந்த ஷேடோ வந்து பட்டு நம்மளுக்கு வந்து டார்க் கலர் தான் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற இடத்துல வந்து நான் அப்படியே விட்டுட்டேன் ஒயிட் கலர். ரிஃப்ளெக்ஷன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஃபில் பண்ணாமல் லைட்டாகவே ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ நான் டார்க் மெரூன் கலர் இன்னும் கொஞ்சம் ரெட்டோட கொஞ்சம் பிளாக் ஆட் பண்ணி நான் வந்து மெரூன் கலர் கொடுக்குறேன். அதுவும் ஷேடோ இருக்கிற இடத்துல நான் கொடுக்குறேன். அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் பிளாக் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஷேடோ அந்த ஓரத்தில் தான் ரொம்ப ஷேடோவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் பிளாக் கலர் கொடுக்குறேன். அப்போ தான் நம்மளுக்கு ரியலிஸ்டிக் லுக் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் மர்ஜ் பண்ணுறேன். சும்மா வந்துட்டு நான் மர்ஜ் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஷேடோ வந்து பிளாக் கலரில் தெரியுது, அதுக்குள்ளே வந்து மெரூன் கலர், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ரெட் கலர், அப்புறம் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒயிட் கலர். இப்போ நான் ப்ளூ கலர் லைட் ப்ளூ எடுத்துக்கிறேன். லைட் ப்ளூ எடுத்து நான் திருப்பியும் கீழே இருக்கிறத வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ லைட் ப்ளூ வச்சு இந்த மாதிரி Q-tipல நம்ம டேப் பண்ணணும், கிட்ட டேப் பண்ணணும். ஸோ அங்கங்கே டேப் பண்ணாமல் கிட்ட டேப் பண்ணணும். நம்ம வந்து சின்ன பசங்க என்ன பண்ணுவோம், இங்கே ஒன்று அங்கே ஒன்று வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேப் பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இது வந்து ஒரு ஃபில்லிங்ஸாக இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து லைட் ப்ளூ கலர் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் இப்போ டார்க் ப்ளூ, அதோட கொஞ்சம் டார்க் ப்ளூ கலர் சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு மேலேயே வந்து டார்க் ப்ளூ அங்கங்கே கொடுக்குறேன். இப்போ நான் அந்த டார்க் ப்ளூவோடவே கொஞ்சோண்டு பிளாக் கலர் சேர்த்து இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ளூவாக நான் வந்து கொண்டு வர போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரியலிஸ்டிக் லுக்கு கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சோண்டு பிளாக் கலர் சேர்த்து நான் இப்போ வந்து அந்த ப்ளூ கலரோடு சேர்த்து நான் வந்து ஃபில் பண்ணி பாருங்கள். இப்போது ட்ராயிங் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே வந்து பெருசாக கொடுக்காம A4 சைஸ்லேயே வந்து ஒரு சின்ன லெவல் கொடுத்து ஒரு சின்ன இடத்துல வந்து இதை ஃபில் பண்ண சொன்னாங்க. பிகாஸ் இது வந்து கை வலிக்கும் கொஞ்சம் பசங்களுக்கு. ஸோ அதனால் வந்து சின்ன ஒரு டயக்ராம் கொடுத்து நம்ம வந்து வரைய சொல்லணும். இப்போ மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு கலர், அதாவது எல்லோ, லைட் எல்லோ, டார்க் எல்லோ, ஆரஞ்சு கொடுத்து